முன்னாள் அரச புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டது ஏதோ ஒரு மேலோட்ட நடவடிக்கை அல்ல, உறுதிப்படுத்தப்பட்ட வலுவான சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்ற பின்னரே இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி அதிரடியாக தெரிவிச்சிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணை இப்பொழுது சூடு பிடித்துள்ளதால் படுகொலையாளர்களும் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகாக்களும் பெரும் கலக்கத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இத்தனை காலமும் ரணில், சஜித் மற்றும் ராஜபக்ச தரப்பினர் ஒருவரையொருவர் பாதுகாத்து வந்தனர். ஆனால் அனுரவின் ஆட்சியில் அந்த ஊழல் உடைத்து எறியப்பட்டுள்ளது. அதனால் தான் அரசாங்கத்துக்கு எதிராக இவர்கள் சூழ்ச்சி செய்வதாக மேலும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எது எப்படியோ அடுத்தடுத்து பல முக்கிய தலைகள் உருளப்போவது மட்டும் உறுதி என்பது தெளிவாக தெரிகிறது. கண்டி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் காரொன்றுக்குள் சடலமாக மீட்கப்பட்ட பெண் வைத்தியர் தொடர்பில் அவருடைய காதலன் என்று சந்தேகிக்கப்படும் நபர் தனது மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் தலைமறைவாகி இருப்பதாகவும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தேடியும் அவர் சிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. நாடு முழுவதும் பல பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த இந்த சந்தேக நபர் தற்பொழுது அவருடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு தலைமறைவாகி இருப்பதாகவும், இவர் குறித்த தகவல் யாருக்காவது தெரிந்தால் அருகில் இருக்கும் போலீசாருக்கு தகவல் வழங்குமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவருடைய தற்போதைய நிலை குறித்து ஒரு உருக்கமான கருத்தை வெளியிட்டுள்ளார். எனக்கு இப்பொழுது ஓய்வூதியம் கூட கிடைப்பதில்லை. சாதாரண மக்களை விட நான் தான் அதிகமான பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறேன் என தன்னுடைய கவலையை வெளியிட்டுள்ளார். உங்களுக்கு மாத சம்பளம் கிடைக்கிறது, எனக்கு எதுவும் இல்லை. வாழ்க்கை நடத்துவதே கடும் கஷ்டமாக இருக்கிறது என்று அவர் வெளியிட்ட இந்த செய்தி சமூக வலைத்தளத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. முன்னாள் அரச புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சலேவின் குடும்பத்துக்கு மர்ம நபரொருவரால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சுரேஷ் சலேவின் மனைவி மனோரி சலே இது குறித்து சாட்சிகள் பாதுகாப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்துள்ளார். சாதாரண உடையில் வரும் நபர் ஒருவர் தேசிய வைத்தியசாலைக்கு சென்ற தனது பிள்ளைகளை இரகசியமாக புகைப்படம் எடுத்து பின்தொடர்வதாகவும் அவர் குற்றப்புலனாய்வு துறையைச் சேர்ந்தவரிடமும் மனோரி குற்றம் சுமத்தியுள்ளார். காப்போத உயர்தரத்தில் அறிவியல் பாடங்களை கற்காமல் யோசித்த ராஜபக்ச எப்படி கடற்படையில் இணைந்தார்? தகுதியே இல்லாத ஒருத்தரை இணைக்க அப்போதைய அமைச்சரவையில் சட்ட விதிகளே மாற்றப்பட்டதாக அதிரடி குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். மஹிந்த ராஜபக்சவின் அதிகாரத்தை பயன்படுத்தி கல்வி தகுதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு யோசித்த ராஜபக்ச உள்நுழைந்தது இப்போது ஆதாரத்துடன் சிக்கியுள்ளது. 2016 செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. இதன் விளைவாக யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். தற்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தனது பிரதமர் பதவியை அதிரடியாக இராஜினாமா செய்துள்ளார். பதவிக்கு வந்து குறுகிய காலத்திலேயே லேபர் கட்சிக்குள் அவருக்கு எதிராக இருந்த அழுத்தங்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பிரதமர் பதவி மட்டுமின்றி கட்சி தலைமை பதவியில் இருந்தும் விலகுவதாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது குறித்து உருக்கமாக பேசிய ஸ்டார்மர் தான் எடுத்த ஒவ்வொரு முடிவும் நாட்டையும் மக்களையும் நேசித்ததாலேயே என்று தெரிவித்திருந்தார். மேலும் இக்கட்டான சூழலில் தனக்கு உறுதுணையாக இருந்த தனது மனைவிக்கு நெகிழ்ச்சியுடன் தனது நன்றிகளை தெரிவித்திருந்தார். முள்ளிவாய்க்காலில் யுத்தத்தினால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள தூபிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்தியன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நேற்று விஜயம் செய்த அவர் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களையும் இடங்களையும் பார்வையிட்டார். அதன் ஒரு பகுதியாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்கு சென்ற சத்தியன்
யுத்தத்தினால் உயிரிழந்த உறவுகளின் தூவிக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.